நான் ஃபாலோ பண்ற விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். திருப்பூர்ல ஒரு ஒர்க்காக வந்தோம். வந்துவிட்டு இந்த பாபு பிரியாணியில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் யூடியூப்ல தேடும் போது இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தானுங்க. ஸோ அதான் வெயிட்டிங். 2 குஸ்கா, ஒரு சிந்தாமணி சிக்கன், அப்புறம் ஒரு சில்லி சிக்கன். ஆனால் ரேட் பரவாயில்ல. ஒரு பிரியாணி வந்து 100 ரூபா, குஸ்கா வந்து 70 ரூபா. இங்கே வைங்க வைங்க. குஸ்கா எப்படி இருக்கு? குஸ்காவே சூப்பராக இருக்கா? குஸ்கா மட்டுமே அல்டிமேட். பொழுது சிந்தாமணி சிக்கன் ஒரு மிக சரியான காரமாக இருக்கு சிந்தாமணி சிக்கன். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. எனக்கு காரமாக இருக்குடா, உனக்கு கரெக்டாக இருக்கோ? நோ வித் சில்லி. ₹100 பிரியாணி அளவும் அவ்வளோ குவான்டிட்டியோட. ஆக்சுவலாக ஸ்பெஷல் பன்னீர் சோடா, ஸ்வீட்டு, சால்ட்டு, காரம் எல்லாம் கலந்து அல்டிமேட். அதுதான் இந்த பாபு பிரியாணியில் நாங்கள் பிரியாணி சாப்பிட்ட பிறகு பக்கத்துலேயே இருந்த ஒரு கடை, சத்யா டெய்ரி ஃபார்ம். அங்கே தான் இந்த பன்னீர் சோடா உங்களுக்கு கிடைக்கும். பாபு பிரியாணி அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த சோடா கடையிலையும் பன்னீர் சோடா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், கருதுமில்லை.